ஆடுவோம் ஆனந்தமாய் ஆடுவோம் இயேசுவையே உயர்த்திக் கொண்டாடிடுவோம் எங்க இயேசுவையே உயர்த்திக் கொண்டாடிடுவோம். அல்லேலூயா பாடுவோம் ஆனந்தமாய் ஆடுவோம் இயேசுவையே உயர்த்திக் கொண்டாடிடுவோம் இங்க இயேசுவையே உயர்த்திக் கொண்டாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துக்கமில்ல துயரமில்ல வருத்தமில்ல கலக்கமில்ல கண்ணீர் இல்ல கவலை இல்லை எனக்கு துக்கம் இல்ல துயரம் இல்ல வருத்தம் இல்லை கலக்கமில்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு நாமம் உயர வேண்டும் பாரினிலே எங்கும் இல்லை இவரை போல ஊரினிலே நம்ம இயேசு நாமம் உயர வேண்டும் பாரினிலே எங்கும் இல்லை இவரை போல ஊரினிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிக்கதானே படைச்சாரு பூமியை நம்மள துதிக்கதானே படைச்சாரு பூமியை. இயேசுவை போல் யாரும் இங்க சாமி இல்ல நம்ம இயேசுவை போல் யாரும் இங்க சாமி இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயர்த்திடுவோம் இயேசு நாமம் எப்போதும் நம்மை கைவிட மாட்டார் ஒருபோதும். உயர்த்திடுவோம் இயேசு நாமம் எப்போதும் நம்மை கைவிட மாட்டார் ஒருபோதும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுவோம் ஆனந்தமாய் ஆடுவோம் இயேசுவையே உயர்த்திக் கொண்டாடிடுவோம் எங்க இயேசுவையே உயர்த்திக் கொண்டாடிடுவோம். அல்லேலூயா பாடுவோம் ஆனந்தமாய் ஆடுவோம் இயேசுவையே உயர்த்திக் கொண்டாடிடுவோம் எங்க இயேசுவையே உயர்த்திக் கொண்டாடிடுவோம். சோர்ந்து போன இதயமே இயேசுவிடம் வாராயோ பாரமான சுமைகள் எல்லாம்
ஆமேன், ஆமேன், ஆமேன். டொரண்டோ சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தியின் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை, இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி உமது ஆணிபார்ந்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே வந்து துதித்து ஸ்தோத்திரித்து பாடலை பாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், உற்றார் உணர்வரை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில் இந்த உலகம் எங்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி. அவர் ஆசீர்வதித்து அதே நடத்துகின்ற சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதலாவதாக சுவிசேகர் வானரியா அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் மிதுலா, அதற்கு பிறகு சிஸ்டர் சாந்தனி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுவிசேகர் வானரியா. பிறந்த தினத்தை கொண்டாட நீங்கள் இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ நிகழ்ச்சி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் இந்த ஒலிபரப்பு மூலமாக உலகமெங்கிலும் செய்திகளை ஆண்டவரே கர்த்தாவே ஜெபங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு மாறுதல், ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வரும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நாளும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை எங்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறபடினால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் ஆராதிப்போம். அல்லேலூயா. ஓ நல்லவரே, நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ராஜா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் இப்போ வந்து உம்மை ஆளுகை செய்யும், எம்மேல் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா இப்போ வந்தே ஆளுகை செய்யும், எம்மேல் ஆளுகை செய்யும். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன்.
இயேசுவேயும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. என் இயேசுவேயும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதெல்லாம் மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. நான் தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதெல்லாம் என்னை மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. நிந்தனைகள் அவமானம் சூழ்ந்த போதெல்லாம் என்னை ஆற்றி அணைத்தது கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. அன்னையின் கருவில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்திடும் கிருபையப்பா. என்னை அன்னையின் கருவில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது கிருபையப்பா. வழி தப்பி அலைந்த போது உந்தன் வழி தப்பி அலைந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் கிருபை போதுமே, என் இயேசுவேயும் கிருபை போதுமே. அல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை அப்பா என்று கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பாவென்று கூப்பிடவா, உம்மை அம்மாவென்று கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மாவென்று கூப்பிடவா, அப்பாவென்று கூப்பிடுவேன், உம்மை அம்மாவென்று கூப்பிடுவேன். ஆமேன். அப்பாவென்று கூப்பிடுவேன், உம்மை அம்மாவென்று கூப்பிடுவேன். உம்மை அப்பாவென்று கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பாவென்று கூப்பிடவாம். கருவில் என்னை சுமந்ததை பார்த்தால் உம்மை அம்மாவென்று கூப்பிடுவேன். தோளில் என்னை சுமப்பதை பார்த்தால் உம்மை அப்பாவென்று கூப்பிடுவேன். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தால் உம்மை அம்மாவென்று கூப்பிடுவேன். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தால் உம்மை அப்பாவென்று கூப்பிடுவேன். உம்மை அப்பாவென்று கூப்பிடவா, உம்மை அம்மாவென்று கூப்பிடுவா, அப்பாவென்று கூப்பிடத்தான் ஆசை ஆசை ஆசை, உம்மை அப்பாவென்று கூப்பிடவாம். கண்ணீரை துடைப்பதை பார்த்தால் அம்மாவென்று கூப்பிடுவேன். என் விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தால் உம்மை அப்பாவென்று கூப்பிடுவேன். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தால் உம்மை அம்மாவென்று கூப்பிடுவேன். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தால் உம்மை அப்பாவென்று கூப்பிடுவேன். உம்மை அப்பாவென்று கூப்பிடுவேன். நான்
உம்மை அம்மாவென்று கூப்பிடுவேன், அப்பாவென்று கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பாவென்று கூப்பிடுவா. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நன்றி ஐயா. ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் ஸ்ரீசேகர் வானர், ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா, ஜெர்மனி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மிதுலா. Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென், ஆமென். மீண்டுமா இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்தி நாங்கள் எங்கள் துதி ஆராதனையை நாங்கள் யாவரும் இணைந்து துதிப்போம். வாருங்கள், எங்கள் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, தகப்பனே, இந்த துதி வேளையை உமது சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உயிர்த்தெழுந்த வண்ணமை வெளிப்படட்டுமாப்பா. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இருக்கிறங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் மகத்துவமான தேவன், நீங்க மகிமைக்கு பாத்திரரப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே என் தேவன் நீங்கள் வாசம் செய்கிறீர்கள். உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். என் தேவன், நீங்கள் சாரோனின் ரோஜாவப்பா, நீங்க பள்ளத்தாக்கின் லில்லியப்பா. 16,000 பேர்களிலும் நீங்கள் சிறந்த தேவன், நீங்கள் உன்னதமான தேவன் அப்பா. உங்களை துதிக்கிற இடத்திலே ஓடி வருகிற தகப்பனல்லோ அப்பா. அதனால நாங்களை துதிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உங்களுடைய நாமம் அல்லவோ அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போன்ற இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்த நல்லவரே, தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்தனால் உங்களை துதித்து பாடி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் தேவன், நீங்கள் மாத்திரமே எங்கள் துதிக்கு பாத்திரர் தகப்பனே. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானராய் இருக்கிறீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா, நீங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்து தகப்பனே, எங்களை பெல்லப்படுத்துகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவளை நிற்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியம் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் வாக்கை நம்பி நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் நிச்சயமாய் என் தேவனே, நீங்க வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாததுனால் உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல தெய்வமே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு நீசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் நீக்கம் விருப்பமெல்லாம் என் இதயத்தோ
துடிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். எந்தவனே அப்பா நீங்கள் ஆராதனைக்கு பாத்திரர் அல்லவோ. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விடுவித்த நல்ல தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை தகப்பனே உங்களுடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா எங்களை மீட்டு கொண்ட நாமம் அப்பா எங்களை பாதுகாக்கிற நாமம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே. நீங்கள் நம்பிக்கையின் தேவன் தகப்பனே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வள்ளி காட்டியே எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசை வாடுகிற தகப்பனே எங்களை காக்கிற தேவன், எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் ஆண்டவரே. பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் தகப்பனே. அப்பா உன் துக்கங்கள் உன் வேதனைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடன்று சொன்னீங்களே அப்பா. நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் மீறுதல் அக்கிரமங்கள் அனைத்தையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. நாங்க சுமக்க தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்த எங்கள் நல்ல தெய்வம் அப்பா. நீங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. லா நாமத்துக்கு மேலான உங்களுடைய நாமத்தை உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜாவே. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் துதிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி நன்றி நன்றி. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகத்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகத்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீங்கள் நல்லவரும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதுனால் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் இயேசுவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தகப்பனே, வாக்கு தத்தத்தை தந்தங்களை நடத்துகிற நல்ல தெய்வம் அப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே தகப்பனே, வானத்தின் கீழே பூமியின் மேலே தகப்பனே, உங்களுடைய நாமம் தவிர வேற எந்த ஒரு நாமமும் அறிவிக்கப்படவில்லையே. அந்த உன்னதமான நாமம் அப்பா, உங்களுக்கு நன்றி. அந்த நாமத்தை தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரமா என் தேவன் எங்கள் துதியிலே வாசம் செய்தீங்களே, துதியின் மத்தியிலே உலாவி வந்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, இனி வரும் ஒவ்வொரு காரியங்களையும் துதிக்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, செபங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமம் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பன் இன்னும் அதிகமாக உயர்த்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபம் கேட்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்த சிஸ்டர் மிதுலா, ஸ்டுட்கார்ட், ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம். சாந்தினிக்கு பிறகு மேகலா வாச அழைக்க போறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தினி. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் பிரைஸ் தி லார்ட், சோத்திரம். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஹனோவர், ஜெர்மனியிலிருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கிறேன். ஆராதித்து துதித்து இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை வேளையிலும் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் நாமத்தினாலே எங்கே 2 3 கூடுவீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உங்களை மகிமைப்படுத்துறான் என்று சொல்லி இருக்கிறவரே உங்களை ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். பூமியின் குடிகள் என்று நம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவரே சொல்லுகிற தகப்பன் நீங்கள் ஒருவர் அல்லவா. அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாண்டு சொன்னவரே உம்மை துதிக்கின்றோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா. நன்றியோடுமே துதிக்கிறோம். நன்றி அப்பா. போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்பே. நேற்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலின் கொடியாலை என் மத்தியில்
காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு சேர்த்தணைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தன் ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தன் ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், அல்லேலூயா, கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பான பிதாவே உம்மை துதிக்கின்றோம். நித்திய பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். பரலோக பிதாவே உம்மை துதிக்கின்றோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆவிகளின் பிதாவே உம்மை துதிக்கின்றோம். எங்கள் சோதிகளின் பிதாவாக இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். மகிமையின் பிதாவே உம்மை உண்டாக்கின பிதாவே, என்னை ஆட்கொண்ட பிதாவே உம்மை துதிக்கின்றோம். அப்பா, என்னை நிலைப்படுத்தினவர் நீர் அல்லவோ. எல்லாருக்கும் ஒரே பிதாவாக இருக்கிறவரே இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாக இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். நன்றி ஏசப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். நல்லவர் அல்லவா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், துதிக்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி என்று ஆவியானவரை உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. கடந்த காலம் காத்தீரே நன்றி ஐயா, புதிய நாளை தந்தீரே நன்றி ஐயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ஐயா, புதிய நாளை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா,
நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, எம்மை சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு நாதா. ஆமாண்டவரே, இஸ்ரவேலுக்கு பிதாவாக இருக்கிறவரே, ஜீவனுள்ள பிதாவாக இருக்கிறவரே, பூமி அனைத்துக்கும் ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஹல்லே லூயா. எல்லா புகழும் மேன்மையும் துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அல்லே லூயா. பொறுப்படுத்தி நடத்துங்க. அல்லே லூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாட சிஸ்டர் சாந்தினி, ஹானோவர், ஜெர்மனி. அந்த மகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாச அண்ட் நடக்க இருக்கிறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஸ்ரீலங்கா, கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து சங்கம வானொலியின் அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர். நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு எப்பொழுது மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வேளையில சங்கமம் வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவாதி தேவன் இன்றைய நாள்ல செய்ய போகிற பெரிதான அற்புதங்கள் அதிசயங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹalleluya. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தேவன், அவங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் நடுவுல உலாவுகிறவர் ஆமே என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி எங்கள் மத்தியில உலாவுகிற தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள். ஹalleluya, ஹalleluya. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஏகோனிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர்.
யெகோவா நீசி என்று ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்துக்கு முன்பாக, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியில இல்லை. அவருடைய நாமமே இந்த பூமியில கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமம் அது பரிசுத்தம் உள்ள நாமம், அது ஜெயம் உள்ள நாமம். கூப்பிடுகிற குரலுக்கு செவி சாய்க்கிற நாமம் அது இயேசுவின் நாமம். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவருங்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரை எங்கள் ஜீவாதிபதியும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறார். ஹalleluya. அவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். அவர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதருமாய் இருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ள நாமம். காதீஸ் வனாந்திரத்தை எல்லாம் அசைக்கிற நாமம் அவருடைய நாமம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. அவர் நாமே அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துவோம். ஹalleluya. யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, உம் கிருபையால் உயிர் வாழ்கிறேன். நீர் என்னோடு இருப்பதினால் யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, உம் கிருபையால் உயிர் வாழ்கிறேன். நீர் என்னோடு இருப்பதினால். இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இரத்தத்தாலே மீட்டு கொண்டு ஆக்கினை தீர்ப்பை மாற்றினாரே. எங்களை இரத்தத்தால மீட்டுக்கொண்டு எங்களுடைய ஆக்கினை தீர்ப்பை மாற்றின எங்கள் தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் இந்த மாலை காலை மத்தியான வேளையில நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வேளை முழுவதையும் அவருடைய பாதுபடியில ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ளவரே. ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் மேகலவாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிறவர். கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு பின் அந்த அழைப்போம். 3 ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. இந்த 3 ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுஜாதா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசையில 3 ஜெப குறிப்புகள் வந்து. ஒன்று, டாக்டர் சரோஷினி, அவருக்கு கை கால் எல்லாம் வழங்காமல் இருக்கிறாள், அவருக்காக பாடுபட்டு ஜெபிங்கள். 2வதாக பிரதர் லெனின், அவரும் கூட கை கால் எல்லாம் அசைக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள், அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். ஜெர்மனியிலே போயிருக்கிறார். 3வதாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த சங்கம வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது வியாதியோடு வேதியோடு இருந்தால் அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன். 10 நிமிடத்துக்குள் நிகழ்ச்சியை முடியுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிற வழி நடத்துங்களா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளையாகவும் தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்க
விண்ணப்பங்களோடு உம்மண்டையிலே வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் தெரிந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆனாலும் எங்கள் நாவினூடாக கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் செவிசாய்த்து அதை ஆண்டவரே நீங்க ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன் தகப்பனே. பிதாவே, விசேஷமாக நிரோஜினியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன் சுவாமி. ஆண்டவரே, அவளுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகளை நான் அறியேன் சுவாமி, நானும் காணவில்லை. ஆனாலும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்திலே இருந்து தானே சுவாமி இந்த பூமிக்கு ஒவ்வொரு மானிடர்களையும் நீங்க உருவாக்குனீங்க. ஒவ்வொரு மானிடர்களுடைய எல்லா அவயவங்களில் கலசங்களில் இருக்கிற வியாதிகள் வேதனைகளை ஆண்டவரே நீங்க தான் காண்கிற தேவன். பரம தந்தையே, இந்த சகோதரியை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உச்சி முதல் கொண்டு உள்ளாங்கள் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தை நான் அவர்கள் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் அவர்கள் சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க பிதாவே. அவரின் அவயவங்களில் எங்கெங்கெல்லாம் நோய்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு, இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் அன்பான அந்த சகோதரி, அவர்கள் உறவினர்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் மனதை ஆற்றுங்க தகப்பனே. விசேஷமாக எழிலையும் உங்களோட கரங்கள்ல ஒப்பு கொடுக்க, அந்த மகன் சகோதரனையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அந்த சகோதரனின் சரீரத்திலும் ஆண்டவரே அவர்கள் இரு கரங்களும் கால்களும் ஆண்டவரே செயல்படாத நிலைமையிலும் என் சூழ்நிலை இப்படி என்று ஆண்டவரே அந்த சகோதரன் ஏக்கங்களோடு தவிப்புகளோடு இருக்கின்ற நேரத்திலும் அவன் இருதயத்தை ஆண்டவரே நீங்க ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இரு பிள்ளையின் தந்தையாக இருக்கும் போதெல்லாம் அவளின் மனைவி ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை சுமக்கும் வேளையிலும் தேவனே, இந்த துன்ப கிண்ணம் உமக்கு சித்தமானால் நீங்க கூடுமானால் சுவாமி நீக்கி விடுங்க. இந்த மகனை இந்த நோயில இருந்து விடுதலையாக்குங்க தகப்பனே. இந்த மகனை ஆண்டவரே அவரின் பெற்றோர்கள் சகோதரர்கள் காண்கும் போதெல்லாம் எவ்வளவு வலிகள் வேதனைகளோடு இருப்பார்கள். உறவினர்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனைகளோடு பாரத்தோடு இருப்பார்கள் தகப்பனே. ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க. சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் ஏதும் இருந்தாலும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து மகனுக்கு பரிபூரண சுகம் பெற வேணும் தகப்பனே. உமக்கு சித்தமானால் இந்த மகனை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மகனை விடுதலையாக்குங்க தகப்பனே. உமக்கு ஒரு சாட்சியுள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த குடும்பம் எப்பொழுதும் உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, அவன் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் இரத்தத்தை தெளிக்கிறேன். நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும். இறந்து போன கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக. எஸ்ஸப்பா, உம்முடைய கிருபையினூடாக அவனுடைய சரீரங்கள்ல எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உயிர்ப்படைவதாக சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்கேற்ற குடும்பமாக சாட்சியாக நீங்க நிக்க வைக்க வேணும் என்று கெஞ்சி கேட்கிறேன். மற்றைய விண்ணப்பமாக சுவாமி, சங்கம வானொலியை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன்.
இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதனூடாக ஆண்டவரே எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாமலும் ஆண்டவரே மனம் உடைந்து பாரங்களோடு யார் யார் இந்த இருட்டினில் வாழ்கின்றார்களோ, பிசாசானவன் விலை விரித்து வைத்திருக்கும் இந்த வலைகளில், இந்த படுகுழிகளில் ஆண்டவரே யார் யார் போடப்பட்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் நீர் அன்று யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினீர் ராஜா. அதே போல நோயின் சிறையிருப்பு, நோயின் குழிகளில் யார் யார் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்க யாரும் இல்லையே, எங்களை இந்த சிறையிருப்பில் இருந்து விடுவிக்க யாரும் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி ஊடாக ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்திகள் கேட்கப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய வருகையின் ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பெயர்கள், ஒவ்வொருவருடைய நாமங்களும் உம்முடைய பரிசுத்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் பிசாசின் கைகளுக்குள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடி பிதாவே, எங்களுக்கு வரும் சோதனைகள் துன்பங்கள் யாவும் நீங்க அறிகிற தேவன் சுவாமி. உம்முடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த பூமிக்கு சத்துருவானவன் எங்களை சோதிப்பதற்கு வருகிறான் தகப்பனே. எங்கள் திராணிக்கு மேலான சோதனையை அனுமதித்து விடாதேங்க தகப்பனே. எங்கள் உடல் சுகம் பலம் பெற்று நாங்கள் உமக்கு சாட்சியுள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளாக, ஜீவ வார்த்தைகளாக எடுத்து செல்ல வேண்டும். உலகெங்கும் ஆண்டவரே உம்மை பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். உலகெங்கும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் என்ற செய்தியை ஆண்டவரே நீங்க அறிய வேணும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், இந்த இணைப்பில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பல்வேறு விதமான தேவைகளோடு, பாரத்தோடு, கஷ்டங்களோடு வந்திருந்தாலும் பிதாவே, உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன். அனைத்து துன்பங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால தூய்மை அடைவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் தான் சுவாமி உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயவங்கள், கலசங்கள் யாவும் இயேசுவின் இரத்தத்தினாலே தூய்மை அடைவதாக. உமக்கு உகந்த பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, நீங்க வெறுத்து தள்ளாத தேவன் சுவாமி. மரண பரியந்தம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்களை நீர் நாவிலிருந்து வாந்தியை பண்ணாதேயும் ஆண்டவரே. வாந்தி பண்ணி போடாதேங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய கரங்களினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. யார் யார் ஆண்டவரே என்னை விடுதலையாக்க யார் இருக்கிறார்கள் என்று ஏங்கி ஏங்கி இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்க ஆண்டவரே உங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே தூதர்கள் சென்று எல்லா காரியங்களையும், ஒவ்வொரு மனிதர்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் செய்ய கூடும் ஆண்டவரே. எசப்பா, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு வர்த்தகர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்க தகப்பனே. எத்தனையோ மக்கள் சுவாமி கற்பம் எனக்கு இல்லையே என்று, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று எவ்வளவோ நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டு வேதனைகளோடு பாரத்தோடு எத்தனை பெண்கள், ஆண்கள் இருக்கின்றார்கள் தகப்பனே. அன்று அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே, அந்நாளுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்த தேவன்
எந்தெந்த தாய் எந்தெந்த இருட்டில் இருந்து என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாளோ அந்த கற்பத்தின் தடைக்கற்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் காண்கிற தேவன், ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனே, விடுவியும் சுவாமி. இந்த உலகத்தின் பாவத்தில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து வழிநடத்தி தேவனே, ஒரு பாவியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா என்று நீங்க ஏக்கத்தோடு தவிப்புகளோடு இருக்கின்றீங்க தகப்பனே. அந்த எண்ணத்தை எல்லாரும் உள்ளத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்காக பாடுபட வேண்டும். உங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் இந்த உலகத்தில் சாட்சியுள்ள மனிதர்களாக வாழ வேணும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறியோர் தொடக்கம் வாலிபர் தொடக்கம் முதியோர் வரையும் ஏசப்பா, அவர்களுடைய உடல் சுகம் பலம் எல்லாவற்றிற்கும் நீங்க ஒரே தேவனாக இருந்து வழி நடத்துங்க. ஏசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் விண்ணப்ப ஜெபத்தை எடுத்தவர் ஆனந்த ராசா சுஜாதா, கிளிநொச்சி, ஸ்ரீலங்கா. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசாயத்தை அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு சிஸ்டர் சுபா இளங்கோ, அதற்கு பிறகு எஸ்தர் ரூபி, அதன் பின் தேவசதி கருத்தில் போறோம். இப்போ நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசத்தை அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். உங்களை தொடர்ந்து நடத்துங்கள் பாஸ். ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒன்றான மெய்த்தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவர்தான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். ஏஞ்சல்ஸ் அவரை துதித்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்களும் உம்மை இந்த பூமியிலிருந்து உம்மை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீர் ஒருவர் தான் ராஜா. பரிசுத்தம் இல்லாம நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. ஆமாண்டவரே, உம்முடைய இரத்தத்திற்கு ஆராதனை செய்கிறோம். உம்முடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டீரே. உம்முடைய தழும்புகளாலே எங்களுக்கு சுகம் தந்தீரே. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் உம்முடைய இரத்தத்தினால கழுவி கொண்டு யோவான் 2:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்தமாக்குவதாக. அவருடைய தழும்புகளால் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உம்முடைய சரீரத்தில உங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டிருந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நோய்களும் உம்முடைய தழும்புகளால குணம் அடைவதாக. உம்முடைய தழும்புகளை நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை தொடர்ந்து ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். நாம் கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். நாம் கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்க நம் பெரியவர் திருமுன்னே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆமாண்டவரே, நீர் அதிசயம் செய்கிற தேவன், எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்ட தேவன். இந்த கசையடிகள் அடிகள் எல்லாம் எங்களுக்காக, கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, திருரத்தம் உனக்காக, திருந்திடு என் மகனே. ஆமாண்டவரே, உம்முடைய கசையடிகள் நாங்கள் இந்த காலங்களில் உமக்கு மீண்டுமாக அடிக்காதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு மக்களும் இயேசு அண்டையில வந்து அந்த சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை, ஒவ்வொரு கசையடிகளும், ஒவ்வொரு தள்ளும்புகளும், காயங்களும் நமக்காக, எங்க மனு குலத்திற்காக ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் வருகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, நீர் அந்த ரட்சிப்பு, நீர் எங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற எங்கள் ஒவ்வொருடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கிறுக்கி போடாதபடிக்கு உண்மையோடு முத்தமத்தோடு முடிவு பரியந்தம் உமக்காக வாழ, துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம்,
நானே ஜீவன் மகளே, உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். ஆமாண்டவரே, ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் வாழுவதற்கு, பாவங்களை கழுவதற்கு நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வர முடியும். அவர் யாரையும் புறம்பே தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன். அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்கள் அவரை, அவருடைய ஆடையை, துதியின் ஆடையை அணிந்து அவரை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமாண்டவரே, நாங்கள் உண்மையில மகிழ்ந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய துதிகளை, ஆராதனைகளை நீர் கேட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிகர மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் துதித்து ஆராய்ந்த பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் இவர் சங்கம வானொலியிலே தினமும் செய்து கொடுக்கிற ஊழியக்காரர். தேவன் அவரை ஆசிரிப்பாரு. தொடர்ந்து நாங்கள் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதிக்க ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. புதிதான கிருபைகள் மூலம் யாவரையும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாவற்றிலும் கூட கிருபை பெரியது. உங்கள் கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே, அது காணி நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆதி மந்த மாணவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால ஆண்டவரை முடிசூட்டுற அபிஷேகத்தினால ஊற்றி ஊற்றி உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த உபவாசம் அபிஷேக கூட்டத்தை நீங்க அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை பெரியது, அது காணி நன்றி செலுத்த. இந்த காலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி யாவரையும் உங்களோட பிரசனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த கிருபைகளுக்காணி நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே பெரிதாக அப்பா. அற்புதம் நிறைந்த தகப்பனாக அப்பா, நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களோட பாதடியில் வைத்து யாவருக்கும் அப்பா உங்களோட புதிய பலனை கொடுத்து புதிய சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். யாவருக்கும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன் அப்பா. நன்றி. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாம கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே.
தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்த பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஆமென். அவருடைய கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட, அது கிருபை எங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இப்பொழுது இந்த மத்தியில் வந்து நிற்க மாட்டோம். அவரே எங்களுக்கு ஜீவன் தந்து அவரது ஜீவனை எங்களுக்கு கொடுத்து இன்று மற்றும் அவரது பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்ட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நீங்க நல்லவர், 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 போதுமானவர். அப்பா, வழி தப்பி நடக்கும் பொழுது அப்பா, நாங்க 1000 7 தரமில்ல 70,000 தரம் நாங்க விழுந்தாலும் எங்களை தூக்கி அணைத்து உங்களோட சித்தத்தின்படி உங்களுடைய அன்பின் மூலமாக முடிசூட்டி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி நிரப்பி அப்பா ஒரு நிமிடமும் யாவரையும் வழிநடத்துற கிருபை 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 கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே பெரியது. உங்களோட நாமத்தை விட இந்த உலகத்துல ஒரு விதமான நாமமும் இல்லை. எங்களுக்கு அதை அனுபவிக்க கூடியதாக நாங்க உங்களையும் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி 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 அப்பா, எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்தீரையா, அந்த அன்புக்காண்டி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா, நன்றி. ஆமென் ஆமென். எந்த நண்புள்ளையா தேவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. நந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எனக்கு நீரே, வனம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரே, வாக்கு மாறாதவரே. ஆனந்தமா நந்தமே எல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன், உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே,
இயேசுவே எந்த உயிரே, எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்தவா லிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த உயிரே. பொன்வெள்ளியுமோ பெரும் பேப்புகளோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ, பரலோகத்தில் செல்வமே என் அருள் இயேசுவே போதுமெனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த உயிரே, இயேசுவே எந்த உயிரே. ஆமென். பொன் வெள்ளியும் பெரும் புகழும் அப்பா அதெல்லாம் எங்களுக்குரியது இல்லை, அதெல்லாம் கர்த்தருக்குரியது அப்பா. பண ஆசை எல்லாம் அவருக்கென்று அவர் எங்களை ரட்சிக்கும் பொழுது யாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரருக்கு நாங்கள் தேவ பயத்தோடு அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொலைந்து கொள்வதற்கு அவர் முன்பாக எங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். எங்கள் பாதைகளுக்கு முன்பாக அவர் பாதம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவர் சமூகம் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அதுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் செல்வம் அவர்தே, இயேசுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே நாங்கள் நன்றி சொல்லி நன்றி 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 கூறுவதற்கு அப்பா உங்கள் கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத கிருபை, அதுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, இப்பொழுதும் பிரசனத்துக்குள்ள உங்களோட பிரசனத்துக்குள்ள இருந்து நாங்க பாடுற பாடுகளுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்குற பலன் சத்துவத்துக்கு உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபாரமாக கொண்ட அப்பா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே, நீங்க எங்கள் பாதையில் ஆண்டவரே எப்பொழுதும் இருந்து வாதை கூடாரத்தை அணுகாத வண்ணம் காத்து வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, உன்னதம் சாரி, வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமா ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டாய், வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆவி என்று வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றியுண்டு, அழைத்து வரோம் உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார், ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார், வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே,
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆமேனப்பா, யாவரும் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாத வண்ணமாக நீங்க பகலும் இரவும் பகலுமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற கிருபை இப்பொழுது அபிஷேகத்தில் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றி இன்னும் அதிகமாக உங்களை நேசிப்பதற்கு உங்களுடைய அன்பை உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே இருந்த கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், கத்தர் என்னை கேட்டுரளி விசாலத்திலே வைத்தார். மனுஷரை நம்புதலை பார்க்கிலும் கத்தர் மேல் பெற்றுதலாயிருப்பது நலம் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தை கூறி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சிஸ்டர் டோலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். சுபா இளங்கோவுக்கு பிறகு சிஸ்டர் ஜானட், அதன் பிறகு தேவ செய்தி கடன் சொல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்கணும் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் இந்த துதி ஆராதனையாய் ஆசீர்வதித்த ஒரு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இம்மற்றும் நடத்தின வினேஸ்வரே சோஸ்திரமை இனிமேலும் நடத்த இம்மானுவேல் நம் கூடவே இருக்கிறீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இணைந்திருக்கிறது ஊழியர்களை கத்தாவே நீர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை விசுவாசத்துல திடப்படுத்திருக்கிறதுக்காக நன்றி. நன்றியோடு உம்மை சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னத, நீர் மகிமை ராஜாண்டவர் அப்பா. நீர் ஏற்றுமென்று மாறாதவரும் சாரோனி ரோஜாவே பள்ளத்தாக்கிலே புஷ்பமே உமக்கு சோஸ்திரமான நன்றி ஆண்டவர். உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோ ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னத பரலோக அபிஷேகத்தால் உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோ ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னத பரலோக அபிஷேகத்தால் அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அதிசயமே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம், அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அதிசயமே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோ ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னத பரலோக அபிஷேகத்தால் அப்பா. உன்னத பரலோக அபிஷேகத்தாளர்கள் நிரப்புங்க அப்பா. நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லும்படி இந்த இடத்துல கூடுகிற நேரத்துல நீங்க இறங்கி வருகிற தேவனுடைய நாமத்தினால் எங்க 2 3 ஒருமனப்படுகிறார்கள் அங்கே நான் இருப்பேன், உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் இந்த அபிஷேக ஆராதனையில எங்களை ஆளுகை செய்யும்படியா விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உரிமையான பாத்திரை நாங்கள் வெறுத்து தள்ளாதவர், நிரம்பி வழிகிற பாத்திரமா எங்களை மாற்றி ஊற்றுமையா ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தைக்கோஸ்தை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் அழிந்திடுமே.
இந்த குஸ்தினாலில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அன்பும் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே அப்பா. அப்போ சில நாட்களில் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியே இந்த நாளில் உங்கள் மீது வல்லமையோடே அப்பா. வல்லமை வல்லம் தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிடப்பா. உலகத்தை கலக்கிறோம் இங்கே வந்து விட்டார் என்று சொல்லும்படியாக இந்த அபிஷேகம் ஆராதனை மாறட்டும் எனப்பா. ஒரு மேல் வீட்டறையில் அசை உண்டானது போல இந்த வேளையில் அசை உண்டாட்டும் அப்பா. நீர் பெரிய நீர் மாறாத நீர் மகிமைப்படுகிற தேவன். கர்த்தருடைய மகிமையை வெளியரங்கமாக மாம்சமான சாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொன்னீங்களா. நாளை காணும்படியா கிரியஸ் இன்னும் துதிக்க இன்னும் உண்மை அறி இன்னும் கட்டி சேரங்களை கிருபை தாங்க ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினீடியப்பா. இனிமேல் நடத்த நீங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவர். உமாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. நீங்க சொல்லாகும் நீங்க கட்டளை நிற்கவே அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமேப்பா. என்னாலும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா. எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இசையா. ஒரு வார்த்தை அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா. அற்புதம் நடந்திடட்டும் அக்கினி இறங்கிடட்டும். கர்த்தரே தெய்வம் என்று தேசங்கள் அறிந்திடட்டும். அற்புதம் நடந்திடட்டும் அக்கினி இறங்கிடட்டும். கர்த்தரே தெய்வம் என்று தேசங்கள் அறிந்திடட்டும். கூடும் ஏசையா எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா. எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா. இருண்ட உலகினிலே வெளிச்சம் தந்தவரே. இருண்ட உலகினிலே வெளிச்சம் தந்தவரே. பாவத்தின் இருளினின்று வாழ்வோரை மீட்டிடுமே. சாபத்தின் இருளினின்று வாழ்வோரை மீட்டிடுமே. உம்மால் கூடும் இசையா எல்லாம் கூடும் இசையா. உம்மால் கூடும் இசையா எல்லாம் கூடும் இசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா. பாழ்ந்த 4 வார்த்தையின் போது ஆசீர்வதிங்க ஆண்டவர். உங்களோட பேசுங்க ஆண்டவர். அப்பா ஊழியக்கார மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்று 30, 60, 100 உமக்கு பலன் கொடுக்க நல்ல விதைக்கப்பட்ட விதைகளாக மாறட்டும் எனப்பா. பிரகாசமான மெனக்கங்கள் எங்களுக்கு திறந்து அப்பா அதிசயங்கள் நாங்கள் காண முடியும். மகத்துவங்கள் அறியும்படியாக வார்த்தை இதயத்தில் எழுதி விசுவாசத்தை அறிக்க வேண்டும்படியா கிரிய செய்யுங்க. வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில். எல்லா துதிக்கான மகிமை உமக்கொருவருக்கே தந்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் முத்தமிடுகிறோட பாதத்தை நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு துதித்து சிஸ்டர் சுபா இளங்கோ, ஒன்டாரியோ, கனடா. இந்த சகோதரி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. இந்த சகோதரியை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சிஸ்டர் ஜெனட் அடைக்க போறோம். அதுக்கு பிறகு தேவ செய்தி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜெனட். பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் துதி ஆராதன் அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே கலந்து வந்திருக்கிறேன். துதித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
பாடல் பாடுறதுக்கு நான் ஆயத்தமா இல்ல. ஆம், நான் செய்திக்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நான் ஒரு சின்ன ஒரு துதி ஒன்ற நான் பாடி நான் ஆரம்பிக்கிறேன். புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு காலையிலே. ஹalleluya. புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு மாலையிலே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு மாலையிலே புகழ்ந்திடு மாலையிலே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு மாலையிலே புகழ்ந்திடு மாலையிலே புகழ்ந்திடு காலையிலே புகழ்ந்திடு மாலையிலே. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, பாடல்களுக்காக, புகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களோட வாயில நீங்க போட்டிருக்கிற அந்த புகழ்ச்சிக்காக நன்றி கூறுகிறோம். எங்களோட உள்ளத்துல பதித்திருக்கிற அந்த வசனங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு முத்திரையாக நீங்க தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் ஆவிக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் மேலும் அது கரங்களிலிருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி கூறுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலே நான் கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறேன். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எனது வாயினூடாக நீங்க பேச வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்மையே நான் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். என்னை மறைத்து உங்களை உயர்த்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவஞ்சனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹalleluya. நன்றி கூறுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் வல்லதவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க ஆமேன். நன்றி சிஸ்டர். நீங்க இன்னொரு முறை நான் ஒரு செய்தி கலைக்கிறேன். இப்போது துதி ஆராதனை செய்தி போய்கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன் சிஸ்டர். கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் பாடலை பாடியவர் சிஸ்டர் ஜானட். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின்பு சிஸ்டர் தேவ செய்தி பிறகு நாங்கள் அழைப்போம். இப்பொழுது நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்வோம். இந்தியாவில் இருந்து இப்பொழுது ஜெர்மனியிலே வந்திருக்கும் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியல் அவர்களை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பிலும் அவரவழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஜெர்மன் நாட்டிலே இருந்து இந்தியா நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஜெர்மன் நாட்டிலிருந்து இப்பொழுது கனடா தேசத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்க. ஆமென். தேங்க்யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட அநேகருடைய பாடல்களும் ஜபங்களும்
கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டேன்.